என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய அன்பு இன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் நிச்சயமாக இந்த இரவு 12 மணிக்குள்ளாக நீ என்னை கண்டுபிடித்து விடுவாய். என் வார்த்தைகளையும் என்னவென்று கேட்டு விடுவாய். அப்படி இல்லை, இன்று இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் உன்னை வந்து சேர்வதற்கான கொடுப்பனை உனக்கு இல்லை என்றால், அல்லது என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்க பெறவில்லை என்றால், நான் நிச்சயமாக உன்னை விட்டு செல்லத்தான் வேண்டும். என் குழந்தையே, உனக்காக உன்னை தேடி வருகின்ற ஒரு தாயின் அன்பு உனக்கு எப்பொழுது சரியாக புரிகிறதோ அப்பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும். நான் உன்னை சுற்றி வந்து கொண்டிருப்பதும் உன்னை நிச்சயமான நம்பிக்கையோடு நிலையான புரிதலோடு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டிய நேரம் இது. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ அஞ்சிட வேண்டும். உனக்கு எந்த அவசியமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்க வேண்டிய நேரம். இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு மீட்டெடுக்க வேண்டிய நேரம். என் பிள்ளை, நீ எதையோ தொலைத்து இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பிய சந்தோஷம் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா என்ன? இந்த வராகிதான் அதை உனக்கு தராமல் சென்று விடுவேனா என்ன? என் பிள்ளையே, வெள்ளிக்கிழமையில் நான் உன் கண்ணில் படுகிறேன். அதுவும் நீ என்னை காணவில்லை என்றால் நான் உண்மையான அன்பை தேடிச் சென்று விடுவேன் என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நிச்சயமாக என் பிள்ளை இன்று எப்படியாவது இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்பதும், நீ என் வார்த்தைகளை முழுமையான நிறைவோடு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு சரியானதொரு புரிதலோ சரியானதொரு வெற்றியோ இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் பெறும் என்றும் உணர்த்துவதற்காகத்தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையை, கண்கலங்கி கதியிழந்து அடுத்த நிமிடம் என்ன செய்வது என்று தவிக்கும் நிலை வரும் பொழுது தெய்வம் மட்டுமே உன் முன்னால் கதியென்று நிற்பார்கள். அப்பொழுது தெய்வத்தின் நாமத்தை நீ மனதாரச் சொல். உன் துன்பங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். இது சத்தியமான உண்மை அல்லவா? ஓம் நமச்சிவாய என்று சொல்லும் பொழுதிலெல்லாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, தெய்வம் உன் கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கண்கூடாகத்தானே கண்டு கொண்டிருக்கின்றாய். இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் தானே என்னவென்று தெரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நேரங்களையும் உனக்கான மாற்றங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நம்பிக்கையோடு வாழ பழக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைத்து என் பிள்ளை பதறுவதை விடுத்து, இப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஆரம்பித்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் பெறுவாய். உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கை மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளும் நாம் என்னவாகிறோம் ஏதுவாகிறோம் என்பதனை எல்லாம் நினைத்து நீ இனிமேலும் வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கும். உன் தாயானவளின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தந்து உன்னை மெருகேற்றும் என்பதனை மறக்காதே. தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரம் நாம் விரும்பியதை எல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதுவென்றாலுமே
நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் மிகப்பெரிய அதிசயங்களும் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளை எல்லாம் நினைத்து இனியும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனிமேலும் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாமும் நான் உனக்கு சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எதையெல்லாமோ நினைத்து இத்தனை காலமும் கலங்கியது போதும். எதையெல்லாமோ யோசித்து இத்தனை நாளும் நீ வருந்தி நின்றது போதும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களை நான் உன் கைகளில் கொடுக்கும் இந்த நேரம் உன் அம்மாவின் அன்பு உனக்கு புரிந்து விட்டது என்றால் அது போதுமல்லவா? இந்த தாயின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர கொடுத்து விட்டால் அது போதுமல்லவா? தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாதாடுவது அல்லது நீயே முடிவெடுத்து வாடிக்கொண்டிருப்பது ஏனும்? நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாள் நிச்சயமாக உண்டு. உனக்காக எழுதப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து உன் கைகளில் ஒப்படைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்களை மனநிறைவோடு நடத்தும் என்பதனை மறந்து விடாதே. வராகி, நான் இருக்கிறேன். இந்த தெய்வம் நான் உன்னோடு பயணிக்கிறேன். நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லா வெற்றியையும் நான் உறுதிபட கொடுக்கிறேன். அப்படியானால் அம்மா உனக்கு எதை நடத்துகிறேன் என்பதில் நீயும் தெளிவோடு இருக்க வேண்டும். எதை உனக்கு கொடுக்கிறேன் என்பதில் நீ மிகப்பெரிய புரிதலோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை இந்த மனிதர்கள் கீழே தள்ளிவிட பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். என்னாலும் உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இதையெல்லாமும் நீ கடந்து இந்த வாழ்க்கையை வாழ பழகி கொண்டாயானால், இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உறுதிபட நீ பெற தொடங்கி விட்டாயானால் அது போதும். எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக அத்தனையிலும் நீ விரும்பியது போல ஒரு வெற்றியை உனக்கு நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல ஆச்சரியங்கள் உன்னை தொடரும். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கும். அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு சில விஷயங்களை சொல்கின்றேன். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அப்பொழுது உன்னால் இருக்க முடியும். தேவைக்கு அதிகமாக எதையும் வெளியில் சொல்லாதே. எல்லாவற்றையும் உளறி கொட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய புரிதல்கள் நிச்சயமாக என்னவென்று நீ யோசிக்கும் பொழுது உன்னுடைய அறிவுக்கு நீ நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய அறிவை நீ நிச்சயமாக என்னவென்று சற்று சிந்தித்து பார்க்க வைக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகவும் நேர்மையாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட அதை எந்த அளவிற்கு நாம் கடைபிடிக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்குமே தவிர நம் பேச்சு ஒன்றும் அங்கு எடுபடாது. நம் செயலில் அதை நிரூபிக்க வேண்டும். சில நேரங்களில் இல்லை என்று சொல்வதற்கு தயங்கக்கூடாது. ஏனென்றால் சுயமரியாதை என்பது இங்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா? சுயமரியாதையோடு நாம் இருக்க வேண்டும். உன்னுடைய அருமை தெரியாதவர்களிடம் சென்று கெஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது.
உன்னை விட்டு செல்கின்றவர்கள் தாராளமாக போகட்டும் என்று நீ வழி அனுப்பி வைக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ வேண்டும். எப்பொழுது யார் எப்படி மாறுவார்கள் என்பது இங்கு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டதல்லவா? யாரையும் நம்பி இங்கு நாம் எதிலும் கால் வைத்து விட முடியாது. கவலைகள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள். உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கி வெற்றி என்னும் மரம் அற்புதமாக வளர்வதை நீ கண்கூடாக காண வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் என்னவென்று கொடுக்கிறது, ஏதுவென்று கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உனக்காக நான் சொல்லும் எல்லா சொல்லும் மிக பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த இடத்திலும் உன்னை காக்கவும் உன்னை மீட்டெடுக்கவும் நான் வருவேன் என்பதனை நீ உணர வேண்டும். நான் உனக்காக மட்டுமே உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு என் பிள்ளை, நீ எதையுமே சரிவர தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சரியானபடி உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எத்தனையோ முறை நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி தர முன் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சூழ்நிலைகளும் இந்த சந்தர்ப்பங்களும் இனி உன் வசமாக்கிட, நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து தந்திட, அத்தனையையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென்று நான் எதையுமே கொடுத்து உதவ எப்பொழுதும் முன் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தர உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. வராகி எப்பொழுதுமே உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். துணை இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு போல அது தத்தளிக்கும். ஆனால் அது ஒருபோதும் கரை சேராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றவர்களினுடைய அன்பு, நம்மோடு இருக்கின்றவர்களினுடைய அருமை, அவர்கள் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஒருபோதும் புரிந்து விடுவதில்லை. எப்பொழுது அவர்கள் நம்மை விட்டு செல்கிறார்களோ அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று நமக்கு புரியும். இந்த பிரிவின் வலியும் வேதனையும் என்னவென்று அப்பொழுதுதான் நமக்கு புரியும். அதனால் இருக்கும் பொழுதே அதன் அருமையை உணர்ந்து நாம் அதனை நம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நமக்கென்று என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். துணை என்பது நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர பக்கத்திலேயே நமக்கு குழி தோண்டும் துரோகியாகவும் இருக்கக்கூடாது. அதையும் சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். எல்லாமும் எந்நாளும் நாமாக நின்று நமக்குரியதை நாம் பெறுவதற்கு நம்முடைய அத்தனை முயற்சிகளிலும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக உணர வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை முறையும் உனக்காக யார் வந்தார்கள் என்று திரும்பி பார்த்த என் குழந்தை, நீயே உனக்காக இருக்கும் பொழுது மற்றவர்களின் உதவியை எதற்காக நாம் தேட வேண்டும் என்பதனை நீ யோசித்தால் அது போதுமல்லவா? என் குழந்தை, அதுபோல உனக்கு நான் எல்லா நிலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் கவனமாக உன் கைகளில் கொண்டு வந்து நடத்துகின்றேன். கவனமாக உனக்கு ஒவ்வொன்றையும் நான் கொண்டு வந்து வழி நடத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் நீ எந்த இடத்திலும் ஒரு அடி கூட பின்வாங்கி விடாதே. எந்த இடத்திலும் ஒரு துளி அளவு கூட நீ பின்தங்கி நிற்காதே. அத்தனையிலும் உன் வெற்றிதான் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அத்தனையிலும் உன்னுடைய சந்தோஷம்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. நீ தவறான பாதையில் சென்றாலும் சரியாக உன்னை வழிநடத்த ஒரு உண்மையான உறவு உன்னோடு இருந்து விட்டால் அது போதும். அது உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை
நிறைவாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, மனதிற்கு கஷ்டமாக இருக்கும் பொழுதெல்லாம் நீ தனியாக நின்று வேதனைப்பட நினைக்கிறாய். ஆனால் அது சரியான காரியம் அல்ல. தனியாக நின்று வேதனைப்படுவதை எல்லாம் விடுத்து எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் நீ துணிந்து எதிர்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். உன்னை தேடி வரக்கூடிய நேரங்களில் நீ எல்லாவற்றையுமே சரிவர உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எங்கும் என் பிள்ளை, மனதை மட்டும் நீ விட்டு விடாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். முடியாது என்று சொல்லிவிட எதுவுமே கிடையாது. அதனால் முடிந்ததை முயற்சி செய். வெற்றி உன் வசமாகும். நானும் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் மீட்டெடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.